யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இந்த பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பிராணாயாமம். புன்னை மர நிழலில் யோகி சில அன்பர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். அங்கிருந்த முருகேசன் புன்னை மரத்தின் மறுபக்கம் யோகி காணாதவாறு அமர்ந்து கொண்டு பிராணாயாமம் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தார். அன்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த யோகி திடீரென முருகேசனை தேடினார். எங்கே முருகேசன்? யோகி கேட்டார். இதோ இங்கிருக்கிறேன் சாமி. புன்னை மரத்தில் மறுபக்கத்திலிருந்து முருகேசன் வெளிவந்து யோகியின் முன் அமர்ந்தார். என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? யோகி வினவினார். பிராணாயாமம் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தேன் சாமி. யார் உங்களை பிராணாயாமம் செய்ய சொன்னது? யோகி கோபமாக கேட்டார். சுவாமி ராமதீர்த்தர் தன் புத்தகத்தில் பிராணாயாமத்தை பற்றி சொல்லி இருக்கிறார் சுவாமி. அவர் சொன்னபடி முயற்சி செய்து கொண்டிருந்தேன் சுவாமி. முருகேசன் தயங்கியபடி பதிலுரைத்தார். யோகி சற்றே அமைதியடைந்தார். சற்று நேரம் முருகேசனை யோகி வாஞ்சையோடு உற்று நோக்கினார். முருகேஷ்ஜி, பிராணாயாமத்தை குருவின் வழிகாட்டுதலின்படி தக்க இடத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். தவறுதலாக முயற்சி செய்தால் அது நன்மை தருவதற்கு பதில் கெடுதல் விளைவித்துவிடும். அதனால் சரீரத்தின் குதிப்பரிமாணத்தில் கெடுதலான விளைவுகள் ஏற்படக்கூடும். யோகி புகைப்பிடிக்க ஆரம்பித்தார். சற்று நேரம் மௌனம் கடந்தது. முருகேஷ்ஜி, ஒருவருடைய சீரான தவமும் தீவிரமான முயற்சிகளும் தகுந்த குருவின் திருவடிகளில் அவரை சேர்ப்பிக்கும். அதன்பின் அவர் தனது ஆன்மீக வளர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவரது குரு சீடரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார். குருவின் திருவடிகளை அடைந்த பின்பு குருவிடமிருந்து அவர் தப்பிக்க முயற்சி செய்தாலும் அது முடியாமல் போகும். குரு அவரை ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்ல பாம்பின் வாயில் சிக்கிய தவளையின் கதிதான் குருவின் பிடியில் சிக்கிய பக்தனின் நிலையும். பக்தன் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். விடாது குருவை நினைவில் நிறுத்தி குருநாமம் சொல்லிக் கொண்டிருப்பதுதான். இதை செய்தால் மட்டும் போதுமானது. வேறு எந்தவிதமான பயிற்சிகளும் தேவையில்லை. மீண்டும் ஆழ்ந்த அமைதி. யோகியின் முகம் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. வாஞ்சையோடு யோகி முருகேசனையே பார்த்து கொண்டிருந்தார். முருகேசன் கண்களில் நீர் ததும்பியபடி யோகியின் திருவடிகளையே பார்த்து கொண்டிருந்தார். முருகேஷ்ஜி, அனைத்தும் என் தந்தையின் விருப்பப்படியே நடக்கிறது. எனவே எதுவுமே தவறில்லை. எல்லாமே பூரணமாக சரியானதே. எனது தந்தை ஒரு காலும் தவறிழைக்க மாட்டார். எனவே எனது தந்தையை நம்புவாய் நண்பா. எனது தந்தையின் நாமத்திலும் நம்பிக்கை கொள் நண்பா. இதுதான் என் தந்தையின் நாமம், யோகிராம் சுரத்குமார். இது இந்த அழுக்கடைந்த பிச்சைக்காரனின் நாமம் அல்ல. இது என் தந்தையின் நாமம். இந்த என் தந்தையின் நாமத்தை நினைவில் நிறுத்திக்கொள் முருகேஷ்ஜி. அது போதும். வேறு எந்த பயிற்சியும் தேவையில்லை. அனைவரும் யோகிராம் சுரத்குமாரா ஜெயகுரு 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 ராயா என பாட ஆரம்பித்தோம். யோகி தெய்வீக சிரிப்போடு அனைவருக்கும் அருள்பாலித்தார். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகியுடன் நம் வாழ்வின் இறுதி வரை பயணித்து கொண்டே இருப்போம்.